ஃபைனலாக பஜாஜ் அவங்களோட செகண்ட் ஜென் சேத்தக் ஈவி வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் பெருசாக டிசைன் லாங்குவேஜில் எந்தவித அப்கிரேட் பண்ணலனாலுமே சில ஃபீச்சர்ஸு அண்டு அப்கிரேட்ஸ் எல்லாம் நிறையா பண்ணியிருக்காங்க. மெயின் அப்கிரேடாக வந்து பார்த்திங்கன்னா பேட்ரி வந்து பூட் ஸ்பேஸு கீழே ப்ளேஸ் பண்ணியிருந்தாங்க. பட் இப்போ நம்ம கால் வைக்கிற இடத்துக்கிட்ட ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அதனால் வீல் பேஸுமே இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இன்ஃபர்டைன்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் டச் ஸ்க்ரீனாக கொடுத்துருக்காங்க. அண்ட் மியூசிக் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் நம்ம ஹெட்ஃபோன்ஸ் மூலயமா. அப்புறம் 150 கிலோமீட்டர் ஆஃப் ரேஞ்ச் நம்ம கொடுத்துருக்காங்க. 35 லிட்டர்ஸ்க்கான பூட் ஸ்பேஸ் கெப்பாசிட்டி நமக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு. மெயினாக அந்த வண்டியில் வந்து நம்ம 0 to 80 வெறும் 3 ஹவர்ஸ்லேயே சார்ஜ் பண்ணி முடிச்சிடலாம். அண்ட் இந்த வெஹிக்கிளில் சூப்பரான ஒரு விஷயம் என்னென்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்டீல் பாடியிலேயே வந்து மேக் பண்ணியிருக்காங்க கைஸ். அதனால் குவாலிட்டி காம்படிஷனில் உள்ள எல்லா பைக்ஸோட சூப்பராக இருக்கும். அண்ட் IP67 ரேட்டிங்குமே கொடுத்துருக்காங்க கைஸ். மெயினாக வந்து சேத்தக்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வருஷமாக நமக்கு இந்தியாவில் சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எலக்ட்ரிக்கில் தான் சேல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த வெஹிக்கிள் பற்றி உங்கள் ஒப்பீனியன் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பை கைஸ்.